பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல கவர்னர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்றப்ப ஐஏஎஸ்ல இருந்தா கூட செக்ரட்டரி லெவல் ஆஃபீசரா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் ஈக்குவலன்ட் ரேங்க் தான் மோஸ்ட்லி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த இமேஜ்ல இருக்க பேர் தான் மிஸ்டர் பிடி மிஸ்ரா அவர்கள். இவர் ரிட்டயர்டு இந்தியன் ஆர்மில பிரிகேடியரா இருந்தாரு. இவர் 2017ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேஷ்ல கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்புறம் லடாக், அப்புறம் மிசோரம், மேகாலயான்னு வச்சுக்கங்களேன். ஆனா இவர மட்டும் பிரிகேடியர் ரேங்க்ல எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1961லேருந்து 95 வரைக்கும் இந்தியன் ஆர்மில சர்வீஸ் பண்ணாரு. 95ல ரிட்டயர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். 93ஆம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான IC437 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகளால் ஹைஜாக் பண்ணப்பட்டு, இது ஸ்ரீநகர்லேருந்து டெல்லியில் வருது. அப்போ அம்ரிட்சரில் கட்டாயத்தின் பேரில் தரையிறக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். 141 பேசஞ்சரை இவர் வந்து என்எஸ்ஜியில் கவுண்டர் ஃபோர்ஸ் கமாண்டரா இருக்காரு. இவர் தான் அந்த ஆப்ரேஷனல் கமாண்டர்னு வச்சுக்கலாம். இவர் பிரிகேடியர் ரேங்க்ல இருக்கிறப்ப அந்த 141 பேசஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணாரு. அந்த எஃபிஷியன்ட்டுக்காக அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ்